சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதும் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை காணலாம். இந்த ரோடு நோண்டி கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் ஆகுது. என் மொபைல் சுவிட்ச் ஆஃப் வீட்டில் வச்சுருக்கேன். இது 1913க்கு சொன்னேன். ஏன்னா குழந்தைகிட்டு போகிறோம். இதை பாருங்கள், அப்படியே நீங்கள் பார்த்து எத்தனை பேர் தினைக்கும் ஒரு விபத்து நடக்குது. இப்போ நார்மலாக ஒன்றும் இல்லை, நானே போன சண்டே கீழே வந்திருப்பேன். ஜஸ்ட்டு இந்த பைக்கில் போகிறவங்களும் ரொம்ப சேஃப்டி கிடையாது. இந்த ரோடு 4 காலேஜ், 6 ஸ்கூலு, டெம்பரரி கண்ணு தெரியாதவங்க ஸ்கூலுக்கு, ஊமோ ஸ்கூல் இருக்குது, வித்யா மந்திரி, பேட்டிசன், கிட்டத்தட்ட 2 காலேஜ் இருக்குது, 3 காலேஜ் இருக்குது. இங்கே இந்த ரோடுக்கு நியர்பை மெயின் ரோடு போனால், ஊரில் போனால் ஷார்ட்கட்டு வரது தான் இந்த ரோடு. இந்த ரோடு நிலமை சரி கிடையாது. தினைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இதை பற்றி நான் 3 வாட்டி 1913க்கு சொல்லிட்டேன். நான் அதில் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. சரியான ஆக்ஷனே எடுக்கலை. அதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உயிர் சேவை இது பண்ணால் சென்னை மாநகராட்சி தான் பொறுப்பு. இந்த ரோடு ஓரளவு குண்டு குழியாக ஓரளவு போயிருந்தாங்க. நல்லா இந்த ரோடு நோண்டி போட்டு 3 மாதம் ஆகுது. இப்போது குழந்தைகிட்டு போகிற லேடிஸ், நம்மளுக்கே பைக் அப்படியே வாபிள் ஆகுது. லேடிஸ் என்ன பண்ணுவாங்க? அதுதான் எங்கள் கோரிக்கை. இது இந்த கோரிக்கை நான் ஒரு 15 நாள் மட்டும் நான் சொல்லிட்டேன். நான் ஓகேங்களா, இது கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு தனிப்பட்ட ஒரு ஆள் இல்லை, பப்ளிக்கு. ஏன்னா குழந்தைங்க சைக்கிளில் போகிறது, இப்போது 5வது மட்டும் 6வது வெளியே போகிறாங்க, லாங் போகிறாங்க. இப்போ 1 கிலோமீட்டர் அது 2 கிலோமீட்டர் ஆகுது. பொம்பளை பசங்க சைக்கிள் ஓட்டுன்னு வர முடியல, ஸ்கிட் ஆகுது. நான் கிட்டத்தட்ட இந்த ரோடை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் இந்த ரோடு போடவே இல்லை. இப்போ இதை நோண்டியே 2 மாதம் ஆச்சு. இந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு 7:30 7:45 அந்த மாதிரி வந்தீங்கன்னா என்ன டிராஃபிக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே கால்குலேட் ஆகும். 2வது இந்த குப்பை லாரிக்காரங்க பாருங்கள், டஸ்ட்பின் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல டஸ்ட்பின்னே கிடையாது. இது இப்போ வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நேற்று வரைக்கும் இன்றைக்கி காலைல வரைக்கும் டஸ்ட்பின் கிடையாது. டஸ்ட்பின் இப்படி வச்சுருக்குறாங்க. இப்போ இன்னும் பீக் ஹவர்ஸில் என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டாக இப்போ முந்திலாம் அடையார் போகிறதோ ஈசிஆர் போகிறதா அப்படி போவாங்க. இப்போ இன்டர் கனெக்ட் கோட்டூர்புரம் பிரிட்ஜி ஏறி என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே கோட்டூர் கார்டன் வழியாக இப்படி போகிறாங்க. அதனால் ஹெவியாக பிளாக் ஆகுது. ஸ்கூல் டைமில் ஜென்ரலாகவே இந்த என்ன பண்ணுறாங்கன்னா, குப்பலாரிக்காரங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல குப்பலாரிக்காரங்க வந்தாங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது. இது ரொம்ப வருஷமாக இருக்குது சார். இந்த பிரச்சனை இது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக பழமாகவே தான் கிடக்குது. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப வருஷமாக பழமாக இருக்குது. இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்து இங்கே தான் இருக்கிறோம். இது ரொம்ப வருஷமாக பள்ளமாக தான் இருக்குது. இது யாரும் கவனிக்கிறதே இல்லை. இப்படி தான் இருக்குது. இப்போ தானே தோண்டி வச்சுருக்காங்க. இவங்க ரோடு போட்டால் அவங்க குத்துறாங்க, அவங்க போட்டால் இவங்க குத்துறாங்க. நம்ம அதுங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது. என்னன்னு இது யார் தான் இதை பார்க்குறாங்கிறது தெரியல. இந்த கவர்மெண்ட் நமக்கு தெரியும். இதில் தண்ணி நிற்குது. வண்டிங்க ரொம்ப வண்டிங்க அதிகமாகிடுச்சு. வண்டிங்க போக்குவரத்து நிறைய இருக்குது. ரொம்ப ஜனத்தொகை அதிகமாக ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை சார். எல்லாம் பள்ளமாக தான் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக பள்ளமாக தான் இருக்குது. ஒன்றும் போக முடியல, வர முடியல. தண்ணி அடிச்சுட்டு போகிறாங்க. குட்டும் குழியமாக தான் இருக்குது. ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வண்டிங்க போகிறதுக்கு ஒன்மே தான் இருக்குது. இதெல்லாம் சாதி பண்ணியிருக்காங்க. இப்படி தான் கஷ்டமாக தான் இருக்குது நடந்து போகிறதுலாம். ரோட்டில் நடந்து போகிறதுக்கு எவ்வளோ ஓரமாக போனாலும் எங்கே தட்டிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? அதுதான் சார், வேறு ஒன்றும் இல்லை. போடுறேன்னு சொன்னாங்க. இது பள்ளத்தெல்லாம் தோண்டி 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் ரோடு போடல. உள்ளெல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டாங்க. ரோடுனால தான் தண்ணி தேங்கி போயிடுது. தேங்கி கொசு நிறைய கொசு வருது. அது வேறு குப்பை தொட்டி வேறு இங்கே எதிரிலே இருக்குதா, கொசு நிறைய வருது. அதான் ஒரு கஷ்டம். அதான் நடக்க முடியாதது தான். எல்லாம் இதுவாக இருக்குது. எல்லாம் ஸ்கூல் பசங்க நிறைய ஸ்கூல் இருக்குங்க. ஸ்கூல் பசங்கள்லாம் அப்படி போதுங்க வருதுங்க. இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. ரோடு அப்பப்போ போடுவாங்க, பள்ளம் மேடமா அந்த மாதிரி ஆகிடும். அப்படியே மழை வந்துச்சு. அவங்க தோண்டி போடுற சமயத்தில் மழை வர வந்தது. அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்குள்ளே சந்திலெலாம் போய் சிமெண்ட் ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பெருக்கின்னு வராங்க. அது என்னன்னே தெரியல, போடுவாங்களா என்னன்னு.